வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேந்திரம்பழம் குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளவு சாஃப்டான ஒரு நேந்திரம்பழம் குழிப்பணியாரங்க. கொஞ்சம் கூட கையில் எண்ணெய் ஒட்டாமல், கொஞ்சம் கூட அந்த எண்ணெயோட இதே இல்லை பாருங்கள், பிசு பிசுப்பே இல்லை. என் கையை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சூப்பராக டேஸ்டியாக சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியாக, நேந்திரம்பழம்னாலே ரொம்ப ஹெல்த்தி, அப்படி தானேங்க, ரொம்ப ஹெல்த்தி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் நீங்கள் நேந்திரம்பழம் 2-3 நேந்திரம்பழத்தை பசைஞ்சு போட்டுக்கோங்க. அதில் உப்பு, தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா எக்கும் பேக்கிங் சோடா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார கல்லில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நான் விட்டுருக்கேன் பாருங்கள், எண்ணெய் உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுட்டு அந்த கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இப்படி ஊற்றுங்க. நான் ஊற்றிட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியுது, அந்த வீடியோவில் தெரியுது இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை ஊற்றுங்க, மாவை ஊற்றுங்க. ஊற்றி அப்படியே வேக விடுங்க. அது வேகும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த மேலே நீங்கள் பார்க்கும்போது அது அப்படி வெந்து வர்றது உங்களுக்கு அழகாகவே தெரியுங்க. அந்த வெந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? அழகாக அப்படி பபுள்ஸாக அப்படி வெந்து சைடெல்லாம் பார்த்தா கலர் சேஞ்சஸ் தெரியும். இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை அப்படியே பக்கம் மாற்றி போட்டு அதை நல்லா வேக வைங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நேந்திரம்பழம் குழிப்பணியாரம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.